வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்துடலாமா? பால்கா பிட்லையும் கோஸ் கறியும் தான் இன்னைக்கு சமையல். அதுக்கு எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன். அதை பார்த்துடலாம் என்னன்னு. இன்னைக்கு பார்க்கா பிட்லைக்கு பார்க்கா நறுக்கி வச்சிருக்கேன். வெள்ளை கொண்ட கடலையை நைட்டே ஊற வச்சு அதை தண்ணி இருத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் வேக வச்சு அதோட சேர்த்துட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது சாம்பார் பொடி ரெடிமேடாக அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது என்னென்னா, அரைச்சி விட்ட சாம்பார் கூட்டு இதெல்லாம் பண்ணும்போது அப்பப்போ தனியா காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடுறது சமையல் கால அவசரத்தில். அதனால நான் தேங்காயெல்லாம் வறுத்து எல்லாத்தையும் பொடி பண்ணி ரெடிமேடாக அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி பிட்லைக்கு சாம்பாருக்கு அதெல்லாம் போட்டுக்கலான்னு இதையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி காரத்துக்கு அதில் சேர்த்துக்கலாம். கோஸ் கறிக்கு கோஸ் நறுக்கி நான் வடியை வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி அதை கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரோசன் பட்டாணி தான். இதையும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு அதை ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் வெந்நீரில். இப்போ பண்ணிடலாம். பார்க்காயை வேக வச்சுட்டேன். கொண்டக்கடலையே வேக வச்சுட்டேன். அது கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு இந்த பார்க்காயை வேக வச்சிட்டோம்னாக்கா கசப்பு இருக்காது. அந்த விழுது அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி சாம்பார் பொடி காமிச்சேன் இல்லையா, அதை தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். புளிக்கரசெல்லாம் இருக்குது. இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இலுப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வதங்கட்டும் அந்த எண்ணெயில். அதுக்குள்ளே இந்த அடுப்பில் கறிக்கு ரெடி பண்ணிடலாம். கோஸ் கறிக்கு இழுப்பு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போடுறேன். வெடித்த உடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் செவக்கட்டும் உளுத்தம்பருப்பு. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சம் அது செவக்கட்டும். அதுக்குள்ளே இந்த அடுப்பில் இது நல்லா வதங்கிடுத்து. இப்போ அதில் பார்க்காயை போட்டுக்கிறேன். இது அரை உப்பு போட்டு வேக வச்சது. அந்த உப்பு போட்டு மஞ்சப்பொடியும் போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை இருத்துட்டோம்னா அந்த கசப்பெல்லாம் போயிடும். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டக்கடலை அதையும் வேக வச்சு அதையும் கொட்டிக்கிறேன் அதில். இப்போ ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். அந்த தக்காளி அந்த தாளித்து கொட்டினதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே கோஸ் கறிக்கு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கோஸ் கொஞ்சம் நிறையா தான் நறுக்கியிருக்கேன். அதனால் 4-5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கோஸ் கொட்டிக்கிறேன். இது நம்ம தனியாக வேக வைக்கிறதெல்லாம் இல்லை. வேக வச்சும் பண்ணலாம். ஆனால் வேக வச்சு அந்த தண்ணியை இருத்துட்டு அதெல்லாம் பண்ணும்போது டேஸ்ட்டு மாறி போயிடும். அந்த உதிராக வராது. அதனால நான் கொஞ்சம் அப்படியே தான் வதக்கிறது கோஸ் மட்டும். அதனோட பச்சை பட்டாணி வேறு ஏதானு சேர்த்தோம்னா அதை மட்டும் தனியாக வேக வச்சுக்கிறது. கொஞ்சம் வதங்கட்டும். பச்சை பட்டாணி இப்போ போட வேண்டாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும்.
அதுக்குள்ளே இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அரைச்ச விழுத போட்டுக்கிறேன். அரைச்ச விழுது, அதுக்கப்புறமா கொஞ்சம் புளிய ஊற்றிக்கலாம். அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். புளி வந்து நான் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த கோஸை கொஞ்சம் திருப்பி விடலாம். ஏன்னா இது வந்து அடி பிடிச்சிடாம இருக்கணும். தண்ணியெல்லாம் எதுவும் விடலை. அந்த கோஸ் அலம்பின தண்ணியிலேயே தான் அது வேகிறது. அப்போ தான் கொஞ்சம் உதிரா வருங்கிறதுனால நான் தண்ணியெல்லாம் எதுவும் விடலை. அதனால் கொஞ்சம் இது கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும். உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. பட்டாணிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுருக்கேன், வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த அந்த அரைச்ச விழுதோடு சேர்ந்து கோச்சின்னு இருக்கு. இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கிறேன். அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த புளி ஊற்றினதும் நான் ரொம்ப வந்து கெட்டியாக எப்பவுமே புளி ஊற்றுறது இல்லை. ரொம்ப புளிச்சு போய்டுறது. அந்த புளிப்பு வந்து எல்லாருக்குமே பிடிக்கிறது இல்லை சரியா. அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கோச்சி எடுத்து பாருங்கள். புளி வாசனை இல்லாமல் கோச்சி எடுத்து இப்போ பருப்பு போட்டுக்கலாம். அதில் துவரம் பருப்பு வேக வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன். அதை எடுத்து கொட்டிக்கிறேன். இப்போ ஒரு கொதி வந்த உடனே நல்லா திக்காயிடும். நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றும் போதே திக்காக புளியை கரைச்சி ஊற்றிட்டோம்னா ரொம்ப பயங்கரமாக புளிப்பாயிடுறது. காயிலெல்லாம் ரொம்ப புளிப்பு சேர்ந்து போயிடுறது. அதனால புளிப்பு இப்போ ரொம்ப ஒத்துக்க மாட்டேங்கிறதுங்கிறதுனால நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் அந்த புளி கரைசல் அதில் விடுவேன். இப்போ பாருங்கள், திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுனாக்கா இன்னும் திக்காயிடும். இப்போ இதுக்கு வந்து எதுவுமே மாவு, கடலை மாவு, அரிசி மாவு அதெல்லாம் எதுவுமே கரைச்சி விட வேண்டியதில்லை. இது வந்து கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கும். அது மாவெல்லாம் கரைச்சி விட்டாலே டேஸ்ட் மாறி போயிடும். நான் அதனால் அது மாவெல்லாம் ரொம்ப கரைச்சே விடுறதில்ல. கொஞ்சம் கொதிக்கணும். அந்த பருப்பு தண்ணி, அந்த உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் இன்னும் கொஞ்சம் அது டேஸ்ட் கொடுக்கும். அதுக்குள்ளே இந்த கோஸ் வெந்துடுதான்னு பார்க்கலாம். மூடி வச்சுருக்கோம் இல்லையா, அது வெந்துடுதான்னு பார்க்கலாம். கோஸ் வந்து பாருங்க நல்லா வெந்துடுத்து. நல்லா உதிர் உதிராகவும் இருக்குது பாருங்க. இப்போ இந்த பட்டாணியை கலந்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியை வடிய வச்சுட்டு போடுறேன். இதில் வந்து நிறையாவே பச்சை பட்டாணி போடலாம். நான் வந்து இருந்த வரைக்கும் போட்டிருக்கேன். நிறையா பச்சை பட்டாணி போட்டால் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒயிட்டுக்கும் அந்த க்ரீனுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேங்காயை போட்டு இறக்கிடலாம். துருவின தேங்காயை அதுக்கு போடுறேன் தேவையான அளவுக்கு. நல்லா வதக்கிடலாம். கோஸ் கறியும் ரெடி ஆகிடுது. பார்க்காப்பிட்லேயும் ரெடி ஆகிடுது. கோஸ் கறி ரெடி. இது பாருங்கள், அதுக்குள்ளே அந்த குழம்பும் நல்லா கொதிச்சுடுத்து. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் வெல்லம் போடுறேன். அந்த கசப்பு இல்லாமல் இருக்கும். அந்த வெல்லம் வந்து பேலன்ஸ் பண்ணும் அந்த டேஸ்ட்டை. அதனால கொஞ்சம் போட்டிருக்கேன். கொத்தமல்லி
தூவியாச்சு. கொதிச்சது போகிறோம். இதை இனிமேல் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பார்க்காப் இட்லியும் ரெடி, கோஸ் கறியும் ரெடி ஆகிடுது. இதான் இன்றைக்கி சமையல். அடுப்பு அணைச்சிடலாம். கொதி வந்துடுது.